ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 2 வரமிளகா காரத்துக்குங்க, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, இதையெல்லாம் வந்து இப்போ நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்திக்கலாங்க. உளுந்து சேர்த்திட்டு இந்த உளுந்தெல்லாம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூட வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. வரமிளகா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பீட்ரூட் சேர்த்தி நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் இது கூட எடுத்து வச்ச கருவேப்பிலை, அப்புறம் புளி, இது ரெண்டையும் சேர்த்தி மறுபடியும் ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ பீட்ரூட்டெல்லாம் ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த 4 பல் பூண்டை இப்போ சட்னி அரைக்கிறப்ப சேர்த்திக்கலாங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பீட்ரூட் சட்னி வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.